அன்பான திருச்சபையின் போதகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நெட் ஃபவுண்டேஷன் சார்பாக தேவனுடைய தோட்டத்தில் பணியாற்றுதல் என்கிற 10 பாட தொகுப்பில் தேவனுடைய வழியை கற்றுக் கொடுத்தல் என்கிற 6வது பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரை கொண்டு மற்றவர்களுக்கு அவருடைய பணியை செய்வதும் நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது. இதற்கு அவசியம் நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே நாம் தேவனுடைய வழியை கற்றுக்கொண்டு அது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இந்த பாடத்தில் வேதாகமத்தின் குறிப்பிட்ட மைய கருத்துக்கள் எடுத்து அது வெவ்வேறு கலாச்சாரங்களுக்கும் சமூக பின்னணியுள்ளவர்களுக்கும் அந்த மைய கருத்தின் அடிப்படையிலே வேதத்தை விளக்கி அதை கற்றுக் கொடுத்தல் அல்லது போதித்தல் என்பதை மையமாக வைத்து இந்த பாடம் அமைந்துள்ளது. அருமையான ரோன் வான் தேர் ஸ்பாயில் என்பவர் உமது வழியை எனக்கு கற்றுத்தாரும் என்கிற புத்தகத்தை எழுதியுள்ளார். அதை கோரின் டி விட் என்பவர் அதிலிருந்து தேவனுடைய வழியை கற்றுக் கொடுத்தல் என்கிற அருமையான பாடத்தை உருவாக்கி கொடுத்துள்ளார். இந்த புத்தகத்தில் ஆண்டவரின் வழியை கற்றுக் கொடுப்பது அதை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, அவரில் அன்பு கூறுவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் நமக்கு தேவையான 3 அடிப்படை அம்சங்கள். ஒன்று, அறிவு மிக முக்கியமானது. பிதாவாகிய தேவனை பற்றிய அறிவு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு. அவர் நமக்காக வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், கல்லறையில் வைக்கப்பட்டார், உயிர்த்தார், பரமேறினார், திரும்ப வரப்போகிறார். இந்த சத்தியத்தை பற்றிய அறிவு மிக முக்கியம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக எப்படி பணி செய்து கொண்டிருக்கிறார் நம் மூலமாக. அதன் மூலமாக கிறிஸ்துவின் திருச்சபையை நாம் எப்படி சத்தியத்துக்குள்ளாக நடத்தலாம், மனம் மாறி புதியதாக வருபவர்களுக்கு எப்படி தேவனுடைய வழியை கற்றுக் கொடுக்கலாம் என்பது அந்த அறிவு வேத புத்தகத்திலிருந்து வருகிறது. இது முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை நம்ம தலை என்று சொல்கிறோம், அறிவு. அது மட்டும் போதாது, அதை அறிந்தால் மட்டும் போதாது, அது விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை நம் இறுதிய பகுதியாக நாம் அதை இருதயமாக கருதுகிறோம். நாம் ஒரு குழந்தை தகப்பனின் கையில் இருப்பது போல் நாம் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறோம். விசுவாசிப்பது என்பது நம்முடைய இருதயம், ஆத்துமா, வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணிப்பது. அவர் வழிநடத்தும்படியாக, அவர் என்னை ரட்சித்து என்னை வழிநடத்தும்படியாக அவருக்கு நாம் அர்ப்பணிக்கின்றோம். அது நம்முடைய இருதயத்தின் மையமாக இருக்கிறது விசுவாசம். இது மட்டும் போதாது, நாம் விசுவாசித்தவைகளை செயலிலே கொண்டு வரும். அதுதான் கைகள் என்று சொல்கிறோம். கைகள் என்பது கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று யாக்கோபு 2:26 சொல்லப்பட்டது போல நம்முடைய விசுவாசம் கிரியைகளில் வெளிப்பட வேண்டும். அதுதான் நம்ம கைகள் என்று நாம் சொல்கிறோம். ஆக கர்த்தருடைய ஜெபத்தையும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தையும் உபயோகப்படுத்தி இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தில் ஒட்டுமொத்தமாக 7 பாடங்கள் உண்டு இந்த பாடத்திட்டத்தில். அதில் முதலாவது பாடமும் 2வது பாடமும் வேதாகம ஆலோசனையை பற்றியது. கர்த்தருடைய வழியை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற வேதாகம ஆலோசனை பற்றி. பாடம் 3, 4 கர்த்தருடைய ஜெபத்தை பற்றியது. பாடம் 5 முதல் 7 வரைக்கும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை மையமாக வைத்து கர்த்தருடைய வழியை எப்படி கற்றுக் கொடுப்பது என்பதை நாம் இருக்கிறீர்கள். அத்தியாயம், அது பாடம் 1, அதில் உமது வழியை எனக்கு கற்றுத்தாரும். அது தேவனோடு உள்ள உறவிலே நாம் எப்படி வாழ்வது, அந்த உறவின் வழிவிலே எப்படி நம்ம செல்வது, அதில் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் திருச்சபை பற்றிய காரியங்களையும் கற்றுக்கொள்கிறோம். 2வது பாடம் திருச்சபையினருக்கு கற்றுக் கொடுத்தல்.
எவ்வாறு வெவ்வேறு விதமான ஊழியங்கள் திருச்சபையில் உண்டு, அதில் எப்படி நாம் சரியான ஊழியர்களை அடையாளம் கண்டு அந்த ஊழியங்களை உபயோகப்படுத்துவது, இப்படிப்பட்ட திருச்சபையின் காரியங்களை எப்படி கற்றுக் கொடுப்பது என்பதை நாம் 2வது பாடத்தில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 3வது பாடம், தேவனோடு உள்ள உறவில் வாழ வேண்டும். அப்படி என்றால் அதற்கு மிக முக்கியமானது ஜெபம். ஆகவே கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் பிதாவாகிய தேவனிடம் எப்படி உறவில் வாழ்வது, அவரோடு உறவில் ஜெபிப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நமது அனுதின வாழ்விலே நாம் தேவனோடு உறவிலே வாழ வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்விலே பாவத்தை அறிக்கை செய்து சோதனைகளை மேற்கொண்டு கர்த்தருடைய வழியிலே வாழ்வதற்கு அவரோடு ஜெபத்திலே நாம் தொடர்ந்து பேச வேண்டும், ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். இது நீங்கள் பாடம் 4 நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தின் தொடர்ச்சியாக அனுதின தேவைகளை எப்படி கேட்பது, எப்படி பெற்றுக்கொள்வது, அனுதின வாழ்விலே கிறிஸ்துவுக்காக எப்படி வாழ்வது என்பதை ஜெபத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். பாடம் 5 முதல் 7 வரை உள்ள பாடங்களிலே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், அதில் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அவர்கள் வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டு விசுவாசித்து அவைகள் நம்ம திருச்சபைக்கு போதித்து வரும் தலைமுறை இந்த வேதத்தின் வழியிலே நடப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம். இது இந்த 7 பாடத்தில் உள்ள காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகவே இதை நீங்கள் சரியாக இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு இந்த பாடத்தின் வழியை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கற்றுக் கொடுப்பது என்பது தேவனுடைய